அக்ஷயா. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயின்று வரும் மாணவிகளால் நடத்தப்படும் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தின் கீழ் இன்று திரு செந்தில்குமார் அவங்களோட கரும்பு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த கரும்பில் உள்ள வேர்ப்புழுவை புளித்த ஆமணக்கு கரைசல் பொடியை வச்சு எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத பற்றி பார்க்கலாம். வணக்கம். உங்கள் பேரியா? செந்தில்குமார். நீங்கள் என்ன பயிர் பண்ணுறீங்க? கரும்பு கூட எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 5-10 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை ஏக்கர் இருக்குங்க? 1.25 ஏக்கர் உண்டு. இந்த கரும்பில் வேர்ப்புழுன்னு இருக்கும், ஆங்கிலத்தில் ஒயிட் கிரப்னு சொல்லுவாங்க. அதோட அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா, இலைகள் மஞ்சள் நிறத்தில் மாறிடும், குருத்தெல்லாம் காஞ்சி போயிடும். இப்போ பாதிக்கப்பட்ட கரும்பு நமக்கு இப்படி கையால் இழுத்தோன்னா அது எளிதாகவே வந்துடும். பாதிக்கப்பட்ட கரும்பு வேர் இல்லாமல் சாஞ்சும் போயிடும். இப்போ முதல்ல பயிர் போடுறதை விட மருத்தாம்பு பயிருன்னு சொல்லுவாங்க, அதில் தான் இந்த பூச்சோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். இதோட புழு சி எழுத்து வடிவத்தில் மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்தில் இருக்குங்க. இதோட வண்டு சகப்பு நிறத்தில் இருக்கும். அது கொஞ்சம் போக போக கருப்பு நிறத்தில் மாறிடும். இந்த பூச்சி நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, புளித்த ஆமணக்கு கரைசல் பொடின்னு ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்தி நம்ம இதை கட்டுப்படுத்தலாம். இந்த ஆமணக்கு கரைசல் பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு 1 கிலோ ஆமணக்கு விதையை எடுத்து அதை நல்லா அரைச்சிட்டு 1 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு ஒரு 7லேருந்து 10 நாள் அதை புளிக்க விடணும். இப்போ இதுதான் அந்த புளிக்க வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஒரு 300 ml இருக்கும். இது 1 லிட்டர் பானை எடுத்துகிட்டு இந்த 300 ml கரைசலை இதில் சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு இது இந்த கரும்பு தண்டுக்கு பக்கத்தில் குழி தோண்டி இதை புதைச்சி வைக்கணும். புதைச்சி வைக்கிறனால என்ன ஆகுனா, இந்த வாசனைக்கு அந்த பூச்செல்லாம் ஈர்க்கப்பட்டு இதுக்குள்ளே விழுந்து இறந்து போயிடும். அப்போ 2 நாளைக்கு ஒரு முறை அந்த இறந்து போன பூச்செல்லாம் எடுத்து நீக்கிடணும். இதோட அளவு குறைய நம்ம திரும்ப கரைசல் சேர்த்து பண்ணிக்கலாம். இந்த முறையை பயன்படுத்தி கட்டுப்படுத்துறதுனால என்ன ஆகும்னா, நம்ம பூச்சிக்கொல்லி வாங்குறோம்ல, அதோட செலவு 20% கம்மியாகும். இந்த முறையை செய்கிறதுக்கு மொத்தமாகவே ஒரு 250 ரூபாய் தான் ஆகும், செலவாகும். அது இல்லாமல் இது ஒரு ஏக்கருக்கு 5 பானை வச்சு நம்ம இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாங்க. நன்றியா. புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் காலேஜ் மதர் தெரசா காலேஜில் இது மாதிரி இந்த பயிர் இதுக்கு கரும்பு இதுக்கு கேட்டாங்க. ஆமணக்கல் கரைசல் பிள்ளைங்க சொன்னதுனால அந்த இதை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கோம்.